ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம எண்ணெய் குடிக்காத மொறுமொறுப்பான பஜ்ஜி செய்கிறதுக்கு பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்க்கணும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 டீஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நமக்கு சரியான விகிதத்தில் பஜ்ஜி மாவு ரெடி ஆயிரும். நீங்கள் 1 கப் அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 1 கப் அளவு தண்ணீர் சரியாக இருக்கும். மாவு ரொம்ப தண்ணீராக இருந்தால் பஜ்ஜியில் எண்ணெய் பிடிக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் பஜ்ஜி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணீரை அளவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காயோ மிளகாயோ உருளைக்கிழங்கோ எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக சீவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த வாழைக்காய் எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி வெஜிடபிள் ஸ்லைசர் இல்லைன்னா கத்தி வச்சு நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காயிலிருந்து ஒரு துண்டை எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி நல்லா மாவில் முக்கி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இதே மாதிரி 4-5 துண்டுகளை மாவில் முக்கி எடுத்து கடாயில் போட்டு பஜ்ஜி நம்ம பொரிக்கலாம். ஆயிலோட ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் ஹீட் கம்மியாக இருந்தால் பஜ்ஜியில் எண்ணெய் குடிக்கும். ஒரு பக்கமாக வெந்த உடனே அடுத்த பக்கமாக திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை வடிகட்டி பஜ்ஜியை கடாயிலேருந்து எடுத்துருதுங்க. இப்போ நமக்கு மொறுமொறுப்பான எண்ணெய் குடிக்காத ஒரு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வாழைக்காய், மிளகாய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் பஜ்ஜி ரெடி பண்ணுங்கள். நீங்கள் அப்பளம் பஜ்ஜி செய்யும்போது மட்டும் உப்பு அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. மாவில் போடக்கூடிய உப்போடைய அளவை கம்மியாக ஆக்கிடுங்க. இதே மெத்தடில் பஜ்ஜி செஞ்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வாத்தியார் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.